திமுகவை பொறுத்தவரை என்ன சொன்னா, ஆட்சியில் இருந்தா ஒரு பேச்சும், எதிர்கட்சியா இருந்தா இன்னொரு பேச்சும். பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி திமுகவா காங்கிரஸான்னு பார்த்தா காங்கிரஸ் தான். தாவேகாவுடைய தலைவர் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு தவிர பாஜகவை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கல. திமுக எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்குன்னா முஸ்லிம்கள் போட்ட பிச்சை தான். திமுக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்ப என்ன காரணம்? திமுக பாஜக எதிர்ப்பு அணியில் உறுதியா இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவின் பக்கமாக திமுக நகர்கிறது. உண்மையில் காங்கிரஸ் எடுத்த இந்த முடிவு இந்திய அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் நாம கூட இப்படி அப்படி நபர்னா நம்மளை கழட்டி விட்டுறோம். காங்கிரஸ் ஜக்கி வாசுதேவ் வனப்பகுதியை மடக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதை இடிச்சு நீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் எடுக்க முடியும். எதிர்பாராத விதமாக ஒரு சினிமா முகத்தில் இன்னைக்கு தீர்ப்பு மாறி இருக்கு. வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் உண்டாவதாக என கூறி ஆரம்பம் செய்கின்றேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி விலகி தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணியில் அங்கமாகி இது பற்றி தமிழ்நாட்டில் பேசும்போது மிகப்பெரிய ஒரு துரோகத்தை காங்கிரஸ் திமுகவுக்கு இழைத்து விட்டதாக குறிப்பாக சில இஸ்லாமியர்களை அது பெரிய அளவுக்கு பேசி பொருளாக. காங்கிரஸ் எதற்காக திமுக கூட்டணியிலிருந்து விலகிடுச்சு அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சமீப காலமாக பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் திமுக இருந்து வருகிறது. அதற்கு பல உதாரணங்களை கூறலாம். மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி கூட ஒரு பேட்டியில் கூறும்போது திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அணி பக்கம் திரும்புகின்றது என்று கூறியிருந்தார். இது போல அரசியல் பார்வையாளர்கள் நிறைய பேர் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்ற நம்முடைய அந்த திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போது 1947 இந்தியாவை மிகப்பெரிய ஒரு வல்லரசாக ஆக்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார் என்று மிகப்பெரிய ஒரு புகழாரம் கூறினார். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் நடந்த அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போர் விஷயத்துல ஒரு அமைதி குழு வெளிநாடு போகுது. அந்த வெளிநாடுக்கு போகும்போது கனிமொழி அவர் பிரைம் மினிஸ்டர் கிரேட் அண்ட் பயங்கரமா வான அளவுக்கு புகழ்த்துறாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் மட்டுமல்ல, பாஜகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு ஒரு கலக்கம் இருந்து வருது. இந்நிலையில தான் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல இதுக்கு முன்னாடி 4 முறை நிதி ஆயோக் கூட்டம் நடத்தும் போது தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் கலந்துக்கிறார். ஆனா கடைசியா போய் கலந்துக்கிறார். இப்ப ஏன் கலந்துக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அவர் ஆகாஷ் பாஸ்கர் என்பவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு விடுறாங்க. யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னா, ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்றாரு, தயாரிப்பாளராக இருக்கார். இட்லி கடை, பராசக்தி போன்ற படங்களை முதலீடு செய்யறாரு. அப்ப அமலாக்கத்துறை ரைடு போகுது. ஒரு 27-28 வயசு உள்ள ஒரு பையன் ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ரொடியூசர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்கன்னா கூட இந்த ஏவிஎம் ப்ரொடியூசர் தான் மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவரு கூட ஒரு படம் எடுத்து அதை வெற்றி தோல்வி வச்சுதான் இன்னொரு படத்தை தயாரிப்பாங்க. ஒரே நேரத்துல ஒரு 35-40 வயசுக்குள்ள உள்ள ஒரு பையன் எடுக்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை ரைடு விடுறாங்க. அப்ப ரைடு விடும்போது யார் இந்த ஆகாஷ் பிரகாஷ் பாத்தீங்கன்னா, கலைஞருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகன் மூகாமுத்துவுடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர். அப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி அமலாக்கத்துறை
அது முதல்வர் வீட்டுக்குள்ள வரும்ன்ற பயந்து தான் இவர் என்ன பண்றாரு, அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் வானளவுக்கு பிரதமரை வந்து உயர்த்த பேசுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனிமொழி போய் வெளிநாட்டுல பேசுறது சமீபமா இங்க வந்து இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காந்தி பாஜகவையும் ஆர்எஸ்ஐயும் கடுமையா கிழித்து தொங்க போறாரு. தொங்க போடும்போது திமுக அமைதியா இருப்பது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் வெளிநடப்பு செஞ்சு அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி. அதுல வந்து எப்ஸ்டின் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்ஸ்டின் ஃபைல் என்பது உலக அளவில் வந்து முக்கியமான நபர்கள்லாம் அதுல வந்து அந்த எப்ஸ்டின் ஃபைல்ல மாட்டினாங்க. அப்பாவி பிஞ்சு குழந்தைகளை கூட்டு போறது, அந்த பிஞ்சு குழந்தைகளை வந்து கற்பழிப்பது, அதன் பிறகு அவர்களை கொன்று கரியாக தின்பது, இதுதான் எப்ஸ்டின் ஃபைல். நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அது சமூக வலைதளங்கள்ல வந்து அந்த எப்ஸ்டின் ஃபைல்ல வந்து நம்முடைய பிரதமர் மோடியினுடைய பேரும் முதன்மையா இருக்கு. அப்ப இது பற்றி பாராளுமன்றத்தில் கடுமையான வாதங்களை ராகுல் காந்தி முன்வைக்கிறார். ஆனா திமுக எம்பிக்கள் எல்லாம் சைலண்ட் மூட்ல இருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு கோபம் வருது. ஒரு எதிர்கட்சிகள் என்பது எதிர்கட்சி தலைவரா நம்ம ராகுல் காந்தி நியமித்து இருக்கும்போது அவர் எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சைலண்ட் மூட். அதை பற்றி வந்து இங்கு தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு ஊடகங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு விவாதங்கள் நடத்த திமுகவுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட பொதுவெளியில் கூட எப்சின் ஃபைலை பற்றியும் எப்சின் ஃபைலில் தொடர்புடைய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றியும் யாருமே கற்று வாய் முடித்து அமைதியா தான் கடந்து போனாங்க. அப்போ இது எல்லாமே காங்கிரஸ் பார்த்துக்கிட்டே வருது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவின் பக்கமாக திமுக நகர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ முன்னாள் தளபதி ராணுவ ஜெனரல் நரவானே அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஒரு சுயசரிதை புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2020 சீனா இந்தியா அந்த பார்டர் போர் பிரச்சனை நடக்கும்போது இந்தியாவுல ஆட்சி செய்த பாஜக வந்து எந்த அளவுக்கு சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் செயல்பட்டாங்கன்னு அந்த புத்தகத்துல வந்து அவருடைய சுயசரிதத்துல எழுதியிருக்காங்க. இது விஷயமா வந்து அந்த புத்தகம் வெளியிடாம பாஜக வந்து தடுத்துச்சு. இருந்தாலும் அதை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பாராளுமன்றத்துல வந்து ராகுல் காந்தி எடுத்து பேசினார். அப்போ அந்த விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக நிற்கவில்லை, எதிராகவும் நிற்கல. ஆனா கடந்து போறது வெளிநடப்பு செய்யறது இப்படிதான் இருந்தாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு இது ஒரு கொந்தளிப்பாகும். என்னடா முக்கியமான பிரச்சனைகள் நமக்கு கையில கிடைச்சிருக்கு, ஏன் இந்த திமுக போன்ற பாஜக எதிர்ப்பணியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பணின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் அமைதியான இதுல போறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் இவங்க மாநிலத்தினுடைய பிரச்சனையை பாக்குறாங்க, மாநிலத்த பிரச்சனையை விட அவங்களுடைய பிரச்சனையை பாக்குறாங்க. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஊழல்களை மறைப்பதற்காகவும் தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவும் இவங்க என்ன பண்றாங்க, பாஜக கிட்ட ஒரு மறைமுக டீலிங் போட்டு செயல்படுறாங்கன்னு காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு தெளிவா இருந்தது. அதனால்தான் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிக்கும் போது திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்று காங்கிரஸ் முடிவு பண்ணி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் இல்ல திமுக கூட்டணி தான் நீடிக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சுதான் திமுக கூட்டணியில நீடித்தாங்க. அப்ப இந்த விஷயங்கள் அடிப்படையில் அப்போ பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி திமுகவா காங்கிரஸான்னு பார்த்தா காங்கிரஸ் தான். திமுக வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல, எப்போ வேணாலும் பாஜக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் எக்காலத்திலுமே வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னா காங்கிரஸ்ல இருந்து விலகி போய் வேணா ஆதரவு தெரிவிக்கலாமே தவிர காங்கிரஸ் கட்சியிலிருந்தே ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை எப்போதுமே வராது. ஆனா திமுகவை பொறுத்தவரையும் எப்போ வேணாலும் அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் பல லட்சம் கோடி உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஊழல்கள் வந்துடாம இருப்பதற்காகவும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நேரத்திலையும் யார வேணா பலி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஒரு தெளிவான முடிவு எடுத்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி
தாவேகா கூட்டணிக்கு போச்சு. இப்போ இங்க இருக்கக்கூடிய சில பேர் இல்ல தாவேகா கூட்டணியோட போனது மிகப்பெரிய துரோகம், அநியாயம், அக்கிரமம். தாவேகாவுடைய தலைவர் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு தவிர பாஜகவை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கல. திமுகவை போல பாஜகவை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கல. உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல திமுகவுடைய எதிர்ப்பு என்பது அரசியல் ரீதியா தான் இருக்கே தவிர உண்மையான ஒரு உணர்வுபூர்வமாக எந்த எதிர்ப்புகளும் திமுக பாஜகவோ RSSக்கு எதிராக இதுவரை நடக்கும். திமுகவுடைய தலைவர் உடைய மருமகன் சபரீசன் இன்று கூட RSS நேரடி தொடர்புல இருக்கார், நேரடி தொடர்புல இருக்கார். மாதமாக RSSக்கு சந்தா பணமாக திமுக செலுத்தி வருகிறது. இதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா அவங்களும் ஒரு 60 ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மத்திய மாநில புலனாய்வு புலிகள் எல்லாமே அவங்களுக்கும் தொடர்பு இருப்பாங்க. அவங்களும் எல்லா விஷயத்தையுமே என்ன பண்றாங்க காங்கிரஸ் கிட்ட சொல்லும் போது, அப்ப காங்கிரஸ் இந்த நேரத்தில் தெளிவடைஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்ன்றதுதான் அவங்க முடிவு. அந்த அடிப்படை தான் அவங்க தாவேக்காக ஆதரிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் தாவேக்காக ஆதரிக்குது. இப்ப டெல்லியில இந்தியா கூட்டணியில திமுக இருக்கு. திமுக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்ப என்ன காரணம்? திமுக பாஜக எதிர்ப்பு அணியில் உறுதியாக இல்லை. அவங்க நேரம் கிடைக்கும் போது இப்படி அப்படி மாறுறாங்க. அப்போ இது நமக்கு இந்தியா கூட்டணிக்கு இது சரிபட்டு வராது அப்படின்ற முடிவில் தான் காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்திருக்கிறது. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதை சில பசங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது எப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காவுக்கு ஆதரிக்கும், இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது கொஞ்சம் விளம்பர பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படி பேசிக்கலாம். ஆனா உண்மையில் காங்கிரஸ் எடுத்த இந்த முடிவு இந்திய அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் நாம கூட இப்படி அப்படி நபர்னா நம்மளை கழட்டி விட்டுறோம் காங்கிரஸ் என்ற பயத்துல என்ன பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாமே பாஜக எதிர்ப்பு விஷயத்தில் அது மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், அல்லது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், எல்லாமே இப்போ காங்கிரஸோட உறுதியான ஒரு தொடர்புல இருக்காங்க. இதுக்கு காரணம் ராகுல் காந்தி திமுகவுடனான உறவை முறித்து தாவேகாவுடன் உறவை கூட்டினால வந்த ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த முடிவு நிச்சயமாக வரவேற்கக்கூடிய முடிவு. திமுகவை பொறுத்தவரை என்ன சொன்னா, ஆட்சியில இருந்தா ஒரு பேச்சும் எதிர்கட்சியா இருந்தா இன்னொரு பேச்சும். ஆட்சியில இருக்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய செய்வாங்க, எதிர்கட்சி ஆனாங்கன்னா முஸ்லிம்களுக்கு ஆதரவாளர் மாதிரி காட்டிக்குவாங்க. இது நான் இன்னைக்கு இல்ல, சுமார் 5 ஆண்டுகளா தொடர்ந்து திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை அம்பலப்படுத்திட்டு வரேன். திமுக இந்த 5 ஆண்டுகளில் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செஞ்சதுன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனா என்ன துரோகம் செஞ்சதுன்னா வரிசைப்படுத்தி நான் சொல்லுவேன். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, திருப்பரங்குன்றம் தர்காக்கு மேல ஏதோ போய் அங்க நேர்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கடமையான விஷயத்தை கூட திமுக ஆட்சி தடுத்தது. இந்த வெளியே அந்த தர்காவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு? திமுக தான். இதுக்கு மோடியோ அமித்ஷாவோ குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா காவல்துறை தான் தடுக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான் தடுக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் தான் தடுக்கிறாரு. இவங்க யாருடைய கட்டுப்பாடுல? திமுக கட்டுப்பாடுல. இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வைக்கிறாரு. நாம தோல்வி விட்டுறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க, மறைக்காதீங்க, சொன்னாதான் நான் அதை இது நாம திருந்த முடியுன்றாரு. இதை முன்னாடியே கேட்டிருந்தாருன்னா இது போன்ற விஷயங்கள், அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திமுகவும் துணை போச்சு. அதுக்குதான் இப்படி ஒரு படுதோல்வி. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், திமுக எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்குன்னா முஸ்லிம்கள் போட்ட பிச்சை தான் திமுக எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கு. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எதிர்கட்சின்ற அந்தஸ்தை கூட இழந்திருப்பாங்க திமுக. இன்னும் கூட நீங்க தெரிஞ்சல, திமுக ஆட்சியில் வரும்போது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா திமுக என்கின்ற ஒரு கட்சி இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படும். ஏன்னு சொன்னா, உங்களை பாதிப்பு வரும்போது, உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் முதுகில் சுமப்பது முஸ்லிம்கள், ஆனா நீங்க துரோகம் இருப்பது இஸ்லாமியர்கள். அம்மாப்பட்டினத்துல என்னாச்சு, சுமார் 4 தலைமுறையாக 500 வீடுகளை இரவா புல்டோசர் வச்சு இடிச்சீங்களா இல்லையா? கேட்டா என்ன சொல்றீங்க? நீதிமன்ற உத்தரவு இல்லைங்க. நீதிமன்ற உத்தரவு அங்க மட்டும் தானே, உலகத்துல வேற யாரும் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றது இல்லையா? நீதிமன்ற உத்தரவு கீழ்கோர்ட்ல இருந்து நீதிமன்ற உத்தரவு மேல் முறையீடு பண்றதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்.
ஹைகோர்ட் இருக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருக்கு, இப்படி வாய்ப்பு இருக்கு. எந்த வாய்ப்பும் கொடுக்காம இரவோடு இரவா 2 3 புல்டோசர் வச்சு நீங்க இடிச்சு தள்ளீங்க. அந்த மக்களுடைய அழுகுரல் தான் நீ இன்னைக்கு தோத்துட்டு எதிர்கட்சி உட்கார்ந்துருக்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கூட இதே திருவல்லிக்கேணி தொகுதியில் தோற்றிருப்பார். ஆனா இஸ்லாமியருடைய வாக்கு தான் இன்னைக்கு அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க. ஆனா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது துரோகம் இஸ்லாமியர்களை எடுத்தீங்க. இங்க என்னாச்சு? அனகாபுத்தூர்ல காகிதம்லத் என்ற நகரை தரைமட்டமாக்கணும் கேட்ட நீதிமன்ற உத்தரவு. ஆனா அந்த நீதிமன்ற உத்தரவுன்னும் போது அந்த மக்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு அரசு நினைச்சா அனுமதிச்சிருக்கலாம். ஏன் தஞ்சையில சாஸ்திர பல்கலைக்கழகம் 58 ஏக்கரை பிடிச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கீழ்கோர்ட்டு உத்தரவின் அடிப்படை உடனே இடிச்சு தள்ளிய ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் தோற்று இந்த வேலை உங்களால இடிச்சு அங்க போய் புல்டோசர் வச்சு இடிக்க முடியுமா? திமுக அரசால முடியாது. ஜக்கி வாசுதேவ் வனப்பகுதியை மடக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதை இடிச்சு நீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் இடிச்சா உங்களுக்கு அமலாக்கத்துறை ரைடு வந்துடும் பயம். இடிச்சவன் யாரு? முஸ்லீம்கள். அதனால நீங்க என்ன பண்றீங்க? இடிச்சிட்டீங்க. திமுகவுக்கு துணையா இருந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் சைலண்ட் மூட்ல தான் இருக்காங்க. எவரதும் வாயை திறக்க கேட்ட அதிகாரிகளுடைய தவறு, அரசினுடைய தவறு இல்லை. அரசு என்பது என்ன? அதிகாரிகளை இயக்குவது அரசா இல்லையா? அரசு தானே. இப்படி என்ன பண்றாங்க? தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர். 1100 ஏக்கர் இடம் சுமார் நம்ம கான்மியான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம். அது என்ன பண்ணீங்க? ஒரு அவசரமா ஒரு வழக்கு நடத்தி அந்த வழக்குல இந்த இடம் முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமானது, வக்போர்டுக்கு சொந்தமானது இல்லைன்னு திமுக ஆட்சியில் வாங்கப்பட்டதா இல்லையா? டிசைன் விலையில பள்ளிவாசலுடைய இடத்த அப்பாவு எம்எல்ஏ அபகரிக்க திட்டம் போட்டது உண்மையா இல்லையா? நீதிமன்ற உத்தரவு கூட அந்த பள்ளிவாசலுக்கு அந்த இடங்களை கொடுக்காம வச்சிருக்குது என்ன? 300 ஆண்டு பழமையான அனார்பாக் தர்காவை இடிச்சிட்டு அந்த இடத்த அபகரிச்சு பார்த்த நேருடைய நிலை என்ன? இப்படி இதெல்லாமே திமுக கடந்த 5 ஆண்டுகளா முஸ்லிம்களுக்கு செய்த துரோகங்கள். முஸ்லிம்களுக்கு நானும் எத்தனையோ முஸ்லிம்களுக்கு ஆதரவாக களமாடக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நபர்களையும் அல்லது முஸ்லிம்களுக்கு முட்டி போட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களையும் கூப்பிட்டிருக்கேன். வாங்க விவாதம் பண்ணலாம். இந்த 5 ஆண்டுகளில் திமுக முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சதா நன்மை செஞ்சதான்னு ஒரு பயில வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக நிறைய துரோகம் செஞ்சிருக்கு. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை விஷயத்தில் எவ்வளவு முரண்பாடு, கொஞ்சம் கொஞ்சமான முரண்பாடா? 700 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்யுன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டு உடனே அடுத்த நாளே நீங்க என்ன பண்றீங்க? அதை கம்யூனல் கிளாஸ் எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட்னு சொல்லி சேர்த்துட்டு அதுல இஸ்லாமியருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு வந்த உடனே திடீர்னு மாத்துறீங்க. என்னன்னு ஒரு குழு ஒண்ணு நியமிக்கிறீங்க, ஆதிநாத் குழுன்னு. அவன் என்ன பண்ணா? யாரை போய் விசாரிச்சா ஒண்ணுமே பண்ணல. ஆனா நீங்க அந்த குழுவின் அடிப்படையில அப்ப கூட கடப்புலதான் கிடந்தது. அதன் பிறகு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அதை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் 1997 நவம்பர் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்களே, எத்தனை பேரை திமுக கைது பண்ணிச்சு, எத்தனை பேர் திமுக தண்டனை வாங்கி கொடுத்ததுன்னு கேள்வி எழுப்பும் போதுதான் திமுக ஒரு அலர்ஜி. நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எதிர்கட்சியான நாங்க தான் எதிர்கட்சி, நாங்களே சொல்றோம் அவர்களை விடுதலை செய்யுங்க, நீங்க விடுதலை செய்யாமல் தடுப்பது எந்த சக்தி என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அப்பதான் பாஜகவுடைய அந்த தொடர்பு திமுகவுக்கு இருக்கின்ற அம்பனாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க? அவசர அவசரமா எல்லாருக்கும் பரவல் கொடுக்குறாங்க. ஒரு 8-10 பேருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. இதுல சில நாதாரிகள் என்ன பண்றாங்க? இப்போ சோசியல் மீடியால அதிமுக ஆட்சியில முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களா? அதிமுக ஆட்சியில முஸ்லிம் சிறைவாசிகள் பரவல் கொடுக்கப்பட்டதா? திமுக ஆட்சியில் தான் கொடுவேன். ஏண்டா நாயங்கள, அதிமுகவுடைய அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு பேசினால்தான் திமுக அதை விடுதலை பண்ணிச்சு. ரெண்டாவது, அதிமுக மீது நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அதிமுக எந்த முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வரல. திமுக முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த துரோகங்களை நாம எடுத்து பொதுவெளியில தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். எதிர்பாராத விதமாக ஒரு சினிமா முகத்தில் இன்னைக்கு தீர்ப்பு மாறி இருக்கு, அப்படிதான் சொல்லலாம். தீர்ப்பு மாறி இருக்கு. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. சில்லறைத்தனமாக தன்னுடைய சுயநலத்துக்காக காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு
திமுகவுக்கு சொம்பு அடிச்சீங்கன்னா அது இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக தான் நான் பார்க்கிறேன்.